கட்டளை சார்பாக அற்புதமான உயரிய ஹை லெவல் அவார்ட், தேசத்தின் சிறந்த விருதுகளில் ஒன்றான, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தேசத்தின் சிறந்த விருதுகளில் ஒன்றான அறம் விருதினை பெற வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் உங்களுடைய பரத்த கலவரையோடு. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏன்னா நீங்க விருதுகளை பெற வந்திருக்கிறீர்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா மேடையில் நாங்கள் 2-3 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் விருதுகளை பெற நூற்றுக்கணக்கில் இங்கே வந்திருக்கிறீர்கள். எல்லாம் விருதுகளை 2-3 பேர் கொடுப்பாங்க, பார்வையாளர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே விருதுகளை பெற நூற்றுக்கணக்கிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், விருதுகளை பெற வந்திருக்கிற நீங்கள் அனைவருமே பில்லர் ஆஃப் த சொசைட்டி, இந்த சமூகத்தினுடைய நிலை தாங்கிகள். மீண்டும் சொல்லுகிறேன், த பில்லர் ஆஃப் த சொசைட்டி என்று சொன்னால் சமூகத்தினுடைய நிலை தாங்கிகள். சாதனை படைத்தவர்களுக்கு மட்டுமே விருதுகள் வழங்கப்படுகிறது. நீங்கள் என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டு அதன் அடிப்படையிலே அறம் செய்ய விரும்ப அறக்கட்டளைக்கு நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். அதன் அடிப்படையிலே நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், இங்கே விருதுகளை பெறுகிறீர்கள். இந்த அறம் விருதுகள் மட்டுமல்ல, மத்திய மாநில அரசுகள் எந்த விருதுகளை வழங்கினாலும் இந்த பயோடேட்டாவை கேட்பாங்க. நடிகர் சதீஷுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சிறந்த நடிகர், நகைச்சுவை கலைஞர், கலைஞர் மட்டுமல்ல, இப்போ கதை நாயகன், கதாநாயகன். அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் இப்போ பேசணுன்றதை விட அவரெல்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாருன்னா சொன்ன அரங்கம் அப்படியே களகட்டும். அப்படியே களகட்டுறதோடு மட்டும் இல்லாமல் அப்படியே சிரிப்பு அடக்கலையில் அப்படி விடுவாங்க. நாங்கள்லாம் அரசியலில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தோம், அரசியலில் பேச்சாளர்களாக இருந்தோம். ஆனால் எங்களை விட திரை உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை சும்மா இந்த சிட்டிக்கு போடுற மாதிரி சடக்குன்னு செய்து முடிக்கிறதுல சதீஷ் ரொம்ப திறமைசாலி. அதே மாதிரி ஈகோ நிறைய நடிகர்கள்லாம் ஈகோலாம் இருக்கா. ஈகோவே இல்லாத ஒரு நல்ல நடிகர், சிறந்த நடிகர். அதில் அவர் கையாலே நீங்கள் விருதுகளை பெறுகிறீர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலே மகிழ்ச்சி. சதீஷ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அறம் விருதுகளுக்கு உங்கள் பேரை போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி உங்கள் படங்கள்லாம் ஓடிடியில் இப்போ எங்கேயோ போய் நிற்கிது. அந்த அளவுக்கு ஓடிடியில் பார்த்தீங்கன்னா அது அமேசானாக இருந்தாலும் சரி, நெட்ஃப்ளிக்ஸாக இருந்தாலும் சரி, ஹாட்ஸ்டாராக இருந்தாலும் சரி, சதீஷ் படங்களை வாங்கிறதுக்கு அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், எல்லாருக்கும் முகம் பிடிக்கணும், எல்லாருக்கும் அந்த முகம் பிடிக்கணும். சதீஷ் முகத்தை பிடிச்சிருக்கல எல்லாருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த நிகழ்ச்சி, இந்த அறம் செய்ய விரும்ப அறக்கட்டளையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற அருமை தம்பி நல்லமணியை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். எதையும் எதிர்பார்க்காமல் சென்னை நகரத்தின் மத்தியிலே நாரதகான சபாவில் நீங்கள் விருதுகள் வாங்குறதுனா ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. இங்கே நிறைய கண்டிஷன்லாம் இருக்குது. நாரதகான சபாவில் நிறைய பேர் கொடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அரங்கம் இது. இந்த அரங்கத்தில் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து சீஃப் மினிஸ்டர் வரல எல்லாரும் பேசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான அரங்கம். அவ்வளோ கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் ஒரு அரங்கம் கொடுத்துருக்காங்கன்னா, எப்பவுமே ஒரு நிகழ்ச்சியை கட்டுப்பாடாக, சிறப்பாக, கோட் ஆஃப் கான்டக்ட் என்று சொல்லக்கூடிய நன்னடத்தை விதிகளுக்கு உட்பட்டு சிறப்பாக நடத்துகிற யாரும் நல்ல மணி. அதனால இந்த அரங்கத்தை எப்பொழுது கேட்டாலும் கொடுப்பாங்க அவருக்கு. வெற்றி தோல்வி எல்லோருமே வெற்றியை நோக்கித்தான் பயணப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் யாருமே புறக்கணிக்க முடியாத வெற்றியாக உங்கள் வெற்றி பதிவு செய்யப்பட வேண்டும். யாருமே புறக்கணிக்கப்பட முடியாத வெற்றியாக உங்கள் வெற்றி பதிவு செய்யப்பட வேண்டும். இதை நான் சொல்லல, 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அண்ணல் மகாத்மா சொல்லியிருக்காரு, அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. 2 விஷயத்தையும் ஒரே ஆள் சொல்லியிருக்காங்க. யாராலுமே புறக்கணிக்க முடியாத வெற்றியாக உங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படிதான் நீங்கள் இன்றைக்கு பதிவு செய்து, உங்கள் சாதனையை பதிவு செய்து, உங்கள் வெற்றியை பதிவு செய்து இங்கே விருதுகளை நீங்கள் பெற வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு
அறம் என்று சொன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அறம் என்று சொன்னால் தர்மம்னு சொல்லலாம், தமிழ்ல தர்மம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல இந்தியிலாம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நீதின்ற ஒரு கருத்து ஒன்று இருக்கு. அன்பாய் இருப்பது அறம், இனிமையாய் பேசுவது அறம், கடுஞ்சொற்களை தவிர்ப்பது அறம், நல்லதையே நாடுவது அறம், மனதில் குற்றமற்று இருப்பது அறம், அதை போல பொய்கையை தவிர்ப்பது அறம், சினத்தை தவிர்ப்பது அறம், பிறருக்கு கெடுதல் செய்யாமல் வாழ்தல் அறம், பிற உயிர்களை கொல்லாமை ஒரு அறம், இல்லற வாழ்வில் ஈடுபடுவது அறம், மனதுடன் வாழ்வது அறம், உயிருக்கு ஊக்கம் தருவது அறம், தூய துறவியை பேணுவது அறம், தூய துறவியை பேணுவது அறம், பொறாமை உணர்ச்சியை தவிர்ப்பது அறம், தீமை இல்லாத வழியில் பொருளீட்டுவது அறம், தீமை இல்லாத வழியில் பொருளீட்டுவது அறம், அருள் வழியில் ஆண்டவனை உணர்த்துவது அறம், அறநூல்களை கற்று அடக்கத்துடன் இருப்பது அறம், அறநூல்களை கற்று அடக்கத்துடன் இருப்பது அறம். ஆர்ப்பாட்டம் செய்கிறது தப்பு. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றதுல அதனுடைய பின்விளைவுகள் நிறைய இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காகவே நம்ம உழைக்க வேண்டியிருக்கும், தப்பு செய்ய வேண்டியது இருக்கும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சதீஷ் ஆயிரங்கள் ஆரம்பிச்சிருப்பார், இன்னைக்கு கோடிகள் வாங்குவார். அது அற வாழ்க்கை. அதாவது வணிகம் செய்கிற பொழுதும் சரி, தொழில் செய்கிற பொழுதும் சரி, உழைப்பை செய்கிற பொழுதும் சரி, அறவழி வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. நாங்கள் ஒரு படம் எடுத்தோம், காந்தி கணக்கு. உடனே காந்தி கணக்கு படம் டைட்டில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மகான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அதில் டைட்டிலே இப்படி தான் போட்டோம், நேர்மையற்ற வணிகம் வன்முறைக்கு வித்திடும். நேர்மையற்ற வணிகம் வன்முறைக்கு வித்திடும். ஒரு தொழிலை நம்ம நேர்மையாக செய்யணும்னா அதில் நிறைய பிரச்சனைகள் வரும், போட்டி பொறாமைகள் வரும், அடிதடி வரும், தகராறு வரும், உயிரே கூட போகிறதுக்காக வரும். அதனால தான் நேர்மையற்ற வணிகம் வன்முறைக்கு வித்திடும். இதை நான் சொல்லலை, இதையும் மகாத்மா காந்தியடிகள் தான் சொல்றாங்க. அதனால அற வாழ்க்கையை மேற்கொண்டதோடு மட்டுமல்லாமல் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி பாழ்விட்டு கிடந்த இந்த பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் காந்தி அற வாழ்க்கையின் மூலமாக, அறப்போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்திய தேசத்திற்கே விடுதலையை பெற்று தந்தார். அப்பேற்பட்டது அறம். அந்த அறத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆத்திச்சூடியினுடைய அவை தந்த அற்புதமான முதல் வடிவம்தான் அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு.